டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் பெயினுக்கு என்னென்ன மாதிரி யோகா பயிற்சிகள் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம என்ன கேட்குறோம், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கனால எனக்கு இடுப்பு வலிக்குது, ஷோல்டர் ஜாயின்ட்ஸ் வலிக்குது, நீ ஜாயிண்ட் வலிக்குது, கழுத்து பகுதி வலிக்குதுன்னு சொல்லி நம்ம நிறையா அதை நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இது எல்லாமே நம்மளோட வாழ்வியல் முறையினால் இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம உள்ளாகிறோம். இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம யோகா பயிற்சி மூலிமா என்னென்ன மாதிரி நம்ம பண்ணலாங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல கழுத்துக்கு நம்ம பயிற்சிகளை கொடுப்போம். முதல்ல நேராக உட்காந்துட்டு உங்களுடைய கழுத்து பகுதியை பின்னோக்கி நல்லா பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முன்னாடி பெண்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சின் பகுதி உங்களோட அப்பர் பார்ட் ஆஃப் செஸ்ட்டை டச் பண்ணணும். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அடுத்ததாக சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த மூமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும். கஷ்டமாச்சுன்னா நீங்கள் ஒரு கையை தலை மேலே வச்சுட்டு சைடில் மெதுவாக அப்படியே பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த பக்கம் அடுத்தது சைடில் அடுத்தது ரொட்டேஷன் கிளாக் வைஸ். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. எல்லாமே இனிஷியலாக ஒரு 5 ரவுண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ ஒரு 10 to 20 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர். 2 கைகளையும் மேல் நோக்கி உயர்த்தி உங்களுடைய ஆப்போசிட் ஷோல்டர் பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் ஷோல்டர் வச்சதுக்கப்புறம் ஒரு மைல்டாக ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. உங்களோட அப்பர் பார்ட் ஆஃப் செஸ்ட்டில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க. மெதுவாக கைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீ ஜாயிண்ட். நம்ம மெதுவாக ஒரு கால்களை மடக்கி கைகளை நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கங்க. திருப்பி பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த கால். ரெண்டு கால் 1 by 1 முடித்ததுக்கப்புறம் 2 காலையும் சேர்த்து வச்சு நீங்கள் பிடிச்சிக்கங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய ஆங்கிள். ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக்கில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். ஸோ இதே மாதிரி இது ஒரு 10 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக உங்களோட இடுப்பு பகுதிக்கு நல்லா மேல் நோக்கி உயர்த்துங்க. முடிஞ்சுன்னா உங்கள் ஆங்கிளில் நீங்கள் டச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையை நீங்கள் இடுப்பு பகுதியில் வச்சு இன்னும் கொஞ்சம் நிறையா ஒரு புஷ் கொடுக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக மவுண்டைன் போஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது குதிங்கால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கீழே ப்ரெஷர் கொடுக்க பாருங்கள். உங்களுடைய முட்டி பகுதி இப்படி மடங்கி இருக்கக்கூடாது. முட்டி பகுதி நல்லா லாக் ஆகி இருக்கணும். அப்போ தான் அந்த நீக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நமக்கு மூட்டு பகுதியில் வர ப்ராப்ளத்தை கண்டிப்பாக நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.